ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் அடிமிதா சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மதுவும் சந்தோஷம் வந்து நேராக சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்க்குறதுக்காக வராங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஃபோல்டர் வந்து வேலை செய்யலை. சார் ரொம்ப நாள் ஆகும் சார், இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னதும் மதுவுக்கும் சந்தோஷுக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி சந்தோஷ், மறுபடியும் நாம் அங்கே ஏதாச்சும் ப்ரூஃப் கிடைக்குமான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் சந்தோஷம் கிளம்பி நேராக அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா அபிஷேக்கோட அடியாட்கள் பேங்க்ல வந்து இறங்குறாங்க. இதை பார்த்து சந்தோஷ் மது கார் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே ரவுடிங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல சந்தோஷால அங்கிருந்து ஓட முடியல. மேடம், கண்டிப்பா அவனை நம்மள விட மாட்டானுங்க, நீங்க உள்ளே இருங்க சிஸ்டர், நான் அவனால ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு சந்தோஷ் வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல சந்தோஷம் முடியல. எல்லாருமே ரவுடிங்க சேர்ந்து சந்தோஷம் போட்டு அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த போது செம அதிர்ச்சியாகி காரை விட்டு செம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. பார்த்தா இறங்கிட்டு வந்து ரவுடிங்க எல்லாரையும் போட்டா அவங்க அடினா அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சந்தோஷ் வந்து ஆச்சரியத்தில் வாயை பழந்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே அடிச்சு ஓட விட்டுடுறாங்க. மது சிஸ்டர், என்னங்க பின்னிட்டீங்க, நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் வேற நீங்க கௌதமை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொன்னதுல இருந்து அந்த வார்த்தை மட்டும்தான் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்கு சந்தோஷ். எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல அப்படின்னதும் சூப்பர் சிஸ்டர், சரி உங்க கையில அடிபட்டிருக்கு சந்தோஷ், வாங்க போய் மருந்து போடலாம் அப்படின்னுட்டு மதுவும் சந்தோஷம் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தோம்னா சந்தோஷ் கைக்கு வந்து மருந்துலாம் போட்டுட்டு வராங்க. சரி சந்தோஷ், இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க, நீங்கள் இங்கே இருங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னதும் என்ன மதோ இதெல்லாம் செய்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சந்தோஷ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இப்போது அக்கௌண்டரை வந்து இல்லாமல் பண்ண வந்தானே ஒருத்தன், அவன் போலீஸ் ஸ்டேஷன்லானே இருக்கான், அவனை அடித்து நம்ம விசாரிச்சோன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற உண்மை நமக்கு தெரிய வரும். அதனால வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு மதுவும் சந்தோஷம் கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் இல்லை. உடனே அவனை போட்டோ அடின்னு அடிச்சு சொல்கிறான், யார் சொல்லி இப்படிலாம் நீ பண்ண, உனக்கு மரியாதையா இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னது அவன் வாய் திறக்காமலே நின்றுட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்து சத்தம் போடுறாங்க, மேடம் என்ன மேடம் நீங்கள் ஒரு லேடி, இந்த டைமில் எதுக்காக வந்தீங்க சார், இவன் நடிக்கிறான் சார், இவன் வேறு யாரும் சொல்லித்தான் பண்ணுறான், நீங்கள் அடித்து விசாரணை பண்ணலையா அப்படின்னு கேட்டதும் மேடம் நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டோம், அவன் இந்த உண்மையை சொல்கிறானே இல்லை அப்படின்னதும் சொல்கிறா அப்படின்னு போதும் மேடம் செம்மையா நடிக்கிறீங்க மேடம், நீங்க சொல்லித்தானே இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னதும் எல்லாரும் அடிச்சாராங்க. என்னடா சொல்றா அப்படின்னு மது மறுபடியும் அவனை போட்டு அடிச்சதும் சந்தோஷ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. மது கொஞ்சம் அமைதியா இருங்க, கண்ட்ரோல் யூர் செல்ஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோட இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க அவன் எப்போ உங்க பேரை சொன்னானோ கண்டிப்பா நீங்க இந்த இடத்த விட்டு போக முடியாது, நீங்களும் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும், நாங்க நாளைக்கே கௌதம் அரெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னதும் மது அதிர்ச்சி ஆறாங்க. அப்போ சந்தோஷ் வந்து சார் சொல்றத கேளுங்க அப்படின்னு போது எங்களால முடியாது அப்படின்னதும் நம்ம மது வந்து ஸ்டேஷன்ல இருக்காங்க. சந்தோஷ் நேரா வெளியில போய் லோயரா அங்க இருந்து அழைச்சிட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பாக்குறாங்க. நான் இன்ஸ்பெக்டர் கேட்குற மாதிரி இல்ல சார், அவங்கள வெளியில விட முடியாது, அதே மாதிரி எல்லா ஆதாரமும் சந்தோஷ் கௌதமுக்கு எதிராக தான் இருக்கு, அதனால நாங்க கண்டிப்பா அவரை நாளைக்கு அரெஸ்ட் பண்ணியே ஆகுவோம் அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த அபிஷேக் கூட ஆள் வந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். மது செம காண்டாகிறாங்க. அதனால மதுமிதா இன்னைக்கு இங்கதான் இருக்கணும் சார், நாளைக்கு நாங்க கௌதம அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து நம்ம சந்தோஷ் என்ன பண்றோன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா மது வந்து காணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் யோ இங்க இருந்த பொண்ணுகையா பிடிங்கயா அப்படின்னு சொன்னதும் உடனே அங்க இருந்து கான்ஸ்டபிள் எல்லாருமே வந்து மதுவை தேடி போறாங்க. இங்க பார்த்தோம்னா சந்தோஷ் என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தூர இடத்துக்கு வந்ததும் மது சந்தோஷ்க்கு போன் அடிச்சு வர சொல்றாங்க. சந்தோஷம் போயிடுறாங்க. மது என்னங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ அங்க இருந்து தப்பிச்சு வந்தது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படிங்கிறது. இங்க பாருங்க சந்தோஷ், இப்போதைக்கு என்னோட மோட்டிவ் வந்து எப்படி ஆச்சுன்னா கௌதம வெளியில எடுக்கணும், வெளிஞ்சா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அது நடக்கவே கூடாது கௌதம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உள்ள போனாலும் பரவாயில்ல, ஆனா என் கௌதம் உள்ள போக கூடாது, அதுக்குள்ள நாம ஏதாச்சும் முயற்சி பண்ணி அவரை அரெஸ்ட் ஆக விடாம பாத்துக்கணும் அப்படின்னதும் நம்ம சந்தோஷ்
ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க கௌதம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மது. உண்மையிலேயே நீங்க கிரேட். சரி, உங்க முயற்சிக்காக கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் ஏதாச்சும் க்ளூ ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. எப்படியும் மறுநாள் காலையில போலீஸ் நம்ம கௌதம் வீட்டுக்கு வருவாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண. இது பார்த்து நம்ம அபிஷேக் செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து எல்லா ஆதாரத்தோடையும் இது எல்லாத்துக்கும் காரணம் அபிஷேக்ங்கிறதோட நம்ம மதுவும் சந்தோஷம் செம மாசா என்று கொடுத்து கௌதம் காப்பாத்தி தான் போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.